பெங்களூர்ல நடந்த ஒரு ஈவென்ட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் பேசும்போது மைக் ஒர்க் ஆகல. அதுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் யாருன்னா மைக் ஆஃப் பண்ணிருப்பாங்கன்னு ஜாலியா சொல்லி இருப்பாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃபுக்கு கமெண்ட் பண்ணிருக்கானுங்க, நீங்க பிரெக்னென்ட் ஆனா கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் காரணம்னு சொல்லுவாரு ருத்ராஜ் கெய்க்வாட்னு. டேய், இந்த கமெண்ட்லாம் ஒரு வேளை கோலி பார்த்தா கூட உங்களை சிறுப்பாலே அடிப்பாருடா. உண்மையா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு செகண்ட் ஃபேவரட் டீம்னா அது ஆர்சிபி தான். அதுக்கு முக்கியமான காரணம் விராட் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன் வர சிஎஸ்கே கப் வின் பண்ணல கூட பரவாயில்ல, ஆர்சிபி வின் பண்ணுன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் ஆசைப்பட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் வின்னுக்கு அப்புறமா இவங்க எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க. பயங்கர ஸ்ட்ராங் ஆனா கடப்பார டீம் வச்சிருக்க மும்பை இந்தியன்ஸ் கூட கப்பு எங்களுக்கு தானே சொல்றது இல்ல. 5 கப்பு நமக்கு கூட அடுத்த கப்பு எங்களுக்கு தான் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்க கப்பை வின் பண்ணுங்க இல்ல வின் பண்ணாமலே போங்க. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது சிஎஸ்கே மட்டும் வின் பண்ணிடுங்க. வேண்டிக்கோங்க வின் பண்ணிடணும்னு. ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்க வின் பண்ணிட்டு 5 ட்ரோஃபி வாங்கினீங்களே சிஎஸ்கே கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் நீங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மறந்துடாதீங்க. நம்ம கேப்டன் ருத்து அகைன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு தரமான 100 விஜயசாரை ட்ரோஃபில 74 பால்ல 148 ரன், அதுவும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 16 4 11 6, தரமான கம்பேக். நம்ம கேப்டனை யாராவது ஏதாவது சொன்னா வரைஞ்சு கட்டிட்டு போய் வச்சு செய்யறோம்ல. ஆனா நம்ம கேப்டனுக்கும் எங்க எப்படி பேசணும்ன்ற மெச்சூரிட்டி தேவை. ஆர்சிபி ஃபேன்ஸ் ருத்துக்கு தப்பா கமெண்ட் பண்ணதுக்கு அவங்கள பிடிச்சி கிளிகிரின்னு கிழிச்சோம்ல. சென்னையில வந்து யாராவது சிஎஸ்கே தப்பா பேசினா சும்மா விடுவோமா? அதனால நம்ம கேப்டன் ஐம்புலங்களையும் மூடிட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியன் டீம்ல கம்பேக் கொடுக்குற வேலையை பார்க்கணும். அப்புறம் இது ஒண்ணு அவ்வளவு பெரிய நக்கலாம் இல்ல, வரோம் பரவாயில்ல செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கான் டொமஸ்டிக்ல. இந்தியன் டீம்ல ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் கேப்டன் சார்.